இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா இதெல்லாம்? இந்த தெரு நம்ம தொகுதி இல்லையா? முட்டாளா நீங்களா? இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஏமா வேட்பாளர் உனக்கே தெரியல, எங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஏமா இது கூட தெரியாம நீ என்னத்த பண்ண போறியோ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி போறான்னு பாரு இவ. இவளை விடக்கூடாது, இவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஐயோ ஐயோ ரம்யா, அமராவதி, என்னடி பாத்து நின்னுட்டு குடிங்கடி. இது வேற. சிவா தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான்ல, போக வேண்டியதானே? எதுக்கடி இங்க இருக்க இப்போ? பத்மா, பாத்து பேசு, கோவத்துல வார்த்தையை விடாத. ரம்யா, உள்ள கூட்டிட்டு போ. அத்த, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடி நடந்துச்சு? இல்ல என்னதான் நடந்துச்சு? உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதைலாம் இருக்கா? ஏன் துளசிக்கு இருக்க கூடாதா? அவளாடி வந்து வம்பிழுத்தா? யாரும் பேச வேணாம், போங்க பேசாம. ஏ துளசி, இந்த பத்மா கிட்ட சவால் விட்டு நீ தப்பு பண்ணிட்ட. உன்னை ஜெயிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி காட்டுறேன். நான் ஒன்னும் சவால் விடல, நீங்க தான் என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆமாண்டி, நான் தான் சவால் விட்டேன். என் அண்ணன் கிட்ட என்னென்னமோ சொல்லி வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டல. வீட்டையே எழுதி கொடுக்கற அளவுக்கு அண்ணன் வந்துட்டாரு. இப்பெல்லாம் உனக்கு சிவா வேண்டாம், ராஸ் சம்பளம் தான் முக்கியமா போயிடுச்சு. குடும்பத்துல பெரியவர் அவர் தானே, அப்பத்தானே. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? சொல்லு. இத பாரு, என்ன பேச வைக்காத. நான் பேச ஆரம்பிச்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா பேசுன நான் கருத்துருவேன். போ உள்ள போ, போடி உள்ள. சரி அப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கப்பா. சரிப்பா, நாளையிலேருந்து நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரெடியா இருங்க, நாளையிலேருந்து இதை ஆரம்பிக்கணும். ஐயோ சிவா, அப்புறம் என்னம்மா, நீ ஜெயிச்ச மாதிரி தான். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். ஹலோ, அண்ணன் என்ன சொன்னாரு? காலையில தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வேட்பாளர் 2 முறை பால் குடிக்கணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தான் என் கூட வரணும். போய் தூங்கு போ. பாக்கலாம் பாக்கலாம். புரியுது புரியுது. இந்த மாதிரி ஒருத்தி சிவா எனக்கு ஒய்ஃபா மில்லியன் தானே ஃபீல் பண்றீங்க? விசாலாச்சி, இவ்வளவு முதல்ல போ சொல்லு. மனசுல உள்ளத சொன்னா ராசம்பளத்துக்கு இவ்ளோ கோபம் வருது? மிஸ்டர் ராசம்பளம், குட் நைட். என்னங்க உங்க பேரை சொல்லிட்டு போறா? அதானே என் பேரு. ஏங்க, காவேரி கல்யாணத்தை பத்தி இத பாரு, இப்பவே இத பத்தி பேச வேண்டாம். தேர்தல் முடியட்டும், துளசி ஜெயிக்கணும், அதான் முக்கியம். சரி. ஏய், என்னடி காஞ்சிபுரத்து காமாட்சி, எங்க அண்ணன் கிட்ட என்ன பத்தி பஞ்சாயத்து சொன்னியா? பஞ்சாயத்துலாம் சொல்லல,
என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னேன். நீ அளவுக்கு மேல ஆசைப்படுற. ஆமா, என்னமோ தேர்தல ஜெயிக்கணும்னு சொன்னியாமே. யார் சொன்னா? ஹலோ, இங்க பாரு, நான் பேசிட்டு இருக்கேன். சொன்னது உண்மைதானே? ஆமா, ஜெயிக்க தானே எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க. தோக்கவா ரிஸ்க் எடுப்பாங்க? தேர்தல் போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அப்படி ஒன்னும் தேச குற்றம் இல்லையே. ஒருவேளை இந்த மலேசியால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு நீ மலேசியாவை இழுக்கிற? நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் ஜனனி. உனக்கு அசிங்கமா இல்ல? ஹே, மரியாதையா பேசு. நானே உன்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேனா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? பேச்ச தசை திருப்புறாங்க. சரி, திருப்பல. ஆமா, என்ன கேட்டீங்க? ஏண்டி, நீ நினைச்ச போதுமா? இந்த ஊர்ல உன்னை யாருக்கு தெரியும்? உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? உனக்கு முதல்ல இந்த ஊர்ல ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லாமையா கேண்டிடேட்டா சேர்த்திருப்பாங்க? நான் தோத்தா எனக்கு அவமானம் இல்ல, ஆனா நீங்க தோத்தா உங்களுக்கு அசிங்கம். அதனால என்ன வம்பிழுக்காம நீங்க ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இல்லனா நீங்க உங்க வேலைய பார்த்தா நான் என் வேலையை அமைதியா பாப்பேன். என்ன சீண்டனீங்கன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இறங்கி வேலை பார்ப்பேன். உங்களுக்கு மோசமான தோல்வியா ஆயிடும். வேண்டாம். இங்க பாரு, மறைஞ்சு நின்னு விட்டு கேட்டு கோலி சொல்றதெல்லாம் கேவலமான செயல். சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது. சிவாக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சிரிக்கிற? இனிமேலும் இப்படி தப்பு தப்பா பண்ணாது. சிவா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ பாரு ஜனனி. நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் இல்லையா? தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க தம்பி. ஐயா, ஆ, ஆ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லா இருமா, நல்லா இருமா. துளசி, நம்பிக்கையோட போயிட்டு வா. ஆ? ம். அம்மா, ஏய் துளசி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எழுந்துரு. துளசி, பொண்ணோட அடக்கம், அமைதி, பெரியவங்களை மதிக்கிறது, பொறுப்பா நடந்துக்கிறது, இதெல்லாம் யாருக்கும் வராது. உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. அத்தை, அம்மாவும் தேர்தல்ல தான் போட்டி போடுறாங்க. துளசி ஜெயிக்கணும், அம்மா தோக்கணும்னு சொல்லாம சொல்றீங்களா? நான் தேர்தலை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா, ஆமான்னு சொல்லுங்கம்மா. அத்தைக்கு பத்மாவா துளசியான்னு கேட்டா யோசிக்காம படார்னு சொல்லிடுவாங்க துளசின்னு. இல்லத்த மாப்பிள்ளைக்கு நார்மலாவே பேச தெரியாது. ஏதாவது வேணாம் வச்சுதான் பேசுவாரு. அவ்வளோ நல்ல மனசு.